வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். இப்போ குற்றச்செயலை நம்ம என்றைக்குமே அனுமதிக்கக்கூடாது. குற்றச்செயல் தான். அதை யாரையும் நம்ம அனுமதி கொடுக்கக்கூடாது செய்கிறதுக்கு. இருந்தாலும் சில கேஸில் பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் இருக்காருங்க. அவர் ஒரு தினக்கூலின்னு வச்சுங்களேன். அவருக்கு ஒரு 15 டேஸ் 20 டேஸாக வருமானமே இல்லை. ஏதோ காரணம், மழையோ வழியோ ஏதோ ஒரு காரணம், அவருக்கு வருமானம் இல்லை, கையில் இருப்பு எதுவும் இல்லை. ஆனால் மனைவி குழந்தைங்கள் இருக்காங்க. அவங்க சாப்பிட்ணும், ஏதாவது பண்ணணும். அதுக்கு இவர் கையில் காசு இல்லை. இவர் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்க்குறாரு, எந்த வேலையும் கிடைக்கல. அதனால் என்ன பண்ணுறாரு, திருடுறாரு பணத்தை. இல்லை ப்ரொவிஷன் ஷாப்பில் போய் ஒரு அரிசி பேக்கெட்டை திருடுறாரு, பருப்பு பேக்கெட்டை திருடின்னு வந்துடுறாரு. இது கண்டிப்பாக இது திருட்டுங்கிறது ஒரு குற்றம்தான். இருந்தாலும் இவருடைய சூழ்நிலையை பார்க்கும்போது, ஏன்னா இவருக்கு மனைவிக்கும் குழந்தைக்கும் சாப்பாடு போடணும், அதுதான் அவருடைய குறிக்கோள். அதனால வருமானம் இல்லாததுனால, கையில் காசு இல்லாதனால அவர் திருடுறாரு. ஸோ இது நம்ம ஓரளவு கொஞ்சம் ஒரு மன்னிச்சு விடலாம், அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இதே சமயம் இதே நேரம் ஒருத்தர் நல்லா படிச்சிருக்காருங்க, நல்ல வேலையில் இருக்கார். சிங்கப்பூருக்கு, இந்தியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. நல்ல வேலையில் இருக்கார், ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கார். நல்ல சம்பளம், $10,000 $15,000 மாதத்துக்கு வரும். அந்த மாதிரி சம்பளத்தில் வேலையில் இருக்கார். இப்போ அவரே ஃப்ராடு பண்ணி ஏமாத்தினார்னாக்க அவர் மேலே எந்த விதமான பச்சாதாபமும் வராது நமக்கு. அதை நம்ம கண்டிக்க தான் தோணும். ஸோ இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் ஒரு நபருங்க, இந்தியாவிலேருந்து வந்தவர். அவர் பேர் ரவி புத்ரா அப்படின்னு பேர். ரவி புத்ரா. அவர் மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர். இண்டோரோ ஏதோ ஒரு ஊர்லேருந்து வந்தவர். அவர் சிங்கப்பூரில் ஒரு 2017 இருக்காருன்னு நினைக்கிறேன். டெமனாஸ் அப்படின்னு ஒரு பெரிய குரூப் இருக்குது, ஐடி குரூப்பு, பேங்கிங் குரூப்பு, டெமனாஸ் சிங்கப்பூர் ப்ரைவேட் லிமிடெட். இது ஜெர்மனியில் இருக்குது, இதோட மெயின் ஆஃபீஸு. உலகளாவிய பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இது மல்டிநேஷ்னல். இது சிங்கப்பூருக்கு அவர் வந்திருக்கார் 2017. ஐடி ப்ரொஃபஷனலாக வந்திருக்காரு. கன்சல்டன்ட்டு, சீனியர் கன்சல்டன்ட்டு, எல்லா விதமான டைட்டிலும் உண்டு அவருக்கு. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த கம்பெனியில் ஸ்டாஃபுக்கெல்லாம் எப்பவுமே நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க. அதாவது மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க. இன்கேஸ் உடம்பு சரியில்லாமல் அட்மிட் ஆகி ஏதாவது ஆப்ரேஷன் அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க ஃபுல்லாக கவர் பண்ணிடுவாங்க. இதில் இன் அடிஷன் டு தட், இந்த மாதிரி அவுட் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட், இப்போ நீங்கள் ஏதாவது உடம்பு சரியில்லை, டாக்டரை போய் பார்த்து மருந்து வாங்கிட்டு வரீங்க, வீட்டுக்கு போயிடுறீங்க, அந்த மாதிரி இருந்தால் கூட இவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு சலுகை கொடுக்குறாங்க. அதாவது ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸோடு அவங்க டைப் வச்சுருக்காங்க இந்த கம்பெனியில். இந்த ஸ்டாஃப் என்ன பண்ணலாம், அங்கே போய் அந்த ஆஸ்பத்திரியில் உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அங்கே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அவங்க இன்வாய்ஸ் கொடுப்பாங்க, நீங்கள் அதை பே பண்ணிடணும். பே பண்ணிவிட்டு அந்த இன்வாய்ஸை நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அனுப்பிச்சு நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருங்க கம்பெனி. இந்த ஆஸ்பத்திரியோட கிளினிக்கோட அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இன்சூரன்ஸ் கம்பெனியோடய அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாஃபுக்கு என்னென்னா, அவருக்கு மாத்திரம் இல்லை, அவருடைய மனைவி, குழந்தைங்க, குடும்பத்தோடையே கவரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு தடவை 2023 தான் ஃபஸ்ட் டைம் ஏதோ உடம்பு சரியில்லைன்னு டென்டலோ இல்லை ஐ சம்மந்தமாக ஏதோ அதுக்கு போயிருக்காரு. அவங்க ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இவ்வளோ அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 200 300 கேட்டிருக்காங்க. அதுக்கு இன்வாய்ஸும் கொடுத்துட்டாங்க அவங்க. ஸோ இவர் அந்த இன்வாய்ஸை அந்த அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் அஷூரன்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய கம்பெனி இருக்குது, இன்சூரன்ஸ் கம்பெனி, அமெரிக்கன் ஜெயண்ட்டு, அதோட தான் டைப்பு. ஸோ இவர் அந்த கம்பெனிக்கு அந்த இன்வாய்ஸை அனுப்பிச்சிருக்காரு. அனுப்பிச்ச உடனே அவங்க இவருக்கு பேமெண்ட் பண்ணிடுறாங்க. எப்போவுமே இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி சிங்கப்பூரில் செட்டில்மெண்ட் வில் பி வெரி ஃபாஸ்ட். வெதர் இட் இஸ் டெத் கிளைம் ஆர் ஹாஸ்பிட்டலைசேஷன் கிளைம், எதுவாக இருந்தாலும் வித்தின் அ ஃபியூ டேஸ் செட்டில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவருக்கு அந்த $200 சில்லற ஏதோ இப்போ போட்டிருக்காரு. அது உடனடியாக 2-3 நாளில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இவர் கொஞ்ச நாள் கழிச்சு யோசிச்சிருக்காரு, இவர் ஐடி ப்ரொஃபஷனல் தானே, அதனால் இவர் மனசில் ஒரு தீய எண்ணம் வந்திருக்கு. அதாவது இவர் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணார். டெவலப் பண்ணி அந்த இன்வாய்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இன்வாய்ஸை இவர் க்ரியேட் பண்ணிட்டார். எக்ஸப்ட் அந்த நம்பரை மாத்திரம் மாற்றுவார், சீரியல் நம்பரை மாற்றுவார், டேட்டை மாற்றுவார். அந்த மாதிரி பண்ணி இவர் க்ரியேட் பண்ணிட்டார். இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஃபார் 2 years he was sending the bogus invoice, ஃபேக் இன்வாய்ஸை ஏஐஏக்கு அனுப்பிச்சிருக்காரு. அவங்களும் செட்டில்மெண்ட் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க.
இவர் வந்து ஒய்ஃபுக்கும் குழந்தைக்கும் இவருக்கும் எல்லாருக்கும் சேர்த்து இந்த டென்டல் சம்மந்தமான ட்ரீட்மெண்ட்டு, அப்புறம் ஐ சம்மந்தமான ட்ரீட்மெண்ட்டு, இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் போன மாதிரி போகாமலேயே கடைசியில் இந்த மாதிரி இன்வாய்ஸ் ஒண்டி இவர் ப்ரிப்பேர் பண்ணி ஏஐக்கு அனுப்பிச்சிடுவார். அவங்க வந்து செட்டில் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆனும்போது என்னாச்சுன்னா, சம்டைம் இன் செப்டம்பர் 2025 என்னமோ ஏஐஏ ஸ்டாஃப் ஒருத்தருக்கு வந்து, அதாவது கிளைம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவருக்கு திடீர்னு ஏதோ சந்தேகம் வந்திருக்கு. என்னடா இது, இந்த ஆள் வந்து ரெகுலராக கொடுக்குறாரு, எவ்ரி மந்த்து வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சம்திங் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகிருக்கு. இது என்னமோ சந்தேகமாக இருக்குமோ என்னமோன்ட்டு. அதே மாதிரி வந்து அது எல்லாமே பொய் இதுதான் அது. அதனால் இவரை வந்து கேட்டிருக்காங்க, ஏதோ டவுட் கேட்டிருக்காங்க, எத்தனை மணிக்கு போனீங்க, என்ன இது, டாக்டர் பேர் என்ன, ஏதோ கேட்டிருக்காங்க. அப்புறம் தான் இவர் முடிச்சுட்டார், இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு இவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அவங்க வந்து என்கொயரி, அந்த கிளினிக்கோடலாம் என்கொயரி பண்ணியிருக்காங்க. பண்ணால் அந்த டேட்டில் எங்கள் கிளினிக் ஓப்பன் இல்லையங்க, லாக்கில் தான் இருந்தது, லீவில் இருந்தது, அப்படி ஏதோ சொல்லியிருக்காங்க. சம்திங் ஹேப்பன்டு. அதனால் இவருக்கு தெரிஞ்சு போச்சு அந்த ஸ்டாஃபுக்கு இவர் ஃப்ராடு பண்ணியிருக்கான்னு. உடனடியாக அவங்க வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, பயந்து போயிட்டார். பயந்து போய் அந்த 2 வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட $12,350 வந்து ஏமாற்றிருக்காரு. ஸோ $12,350 சிங்கப்பூர் டாலர்ஸ். ஸோ 2 வருஷத்தில். ஸோ ஒரு வருஷத்தில் 6,000 சம்திங் அப்படின்னா மாதத்துக்கு $500 கிட்ட வருது இவர் ஏமாத்தினது. இந்த மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட் போயிடுச்சு, என்கொயரி வந்துச்சுன்னு என்ன பண்ணிட்டாரு, கிடுகிடுன்னு எல்லா பணத்தையும் கட்டிட்டார், ஏஐஏக்கு திருப்பி கட்டிட்டார். பட் என்னதான் இருந்தாலும் நீங்கள் கட்டினா கூட ஓரளவு அந்த பனிஷ்மெண்ட்லேருந்து தப்பிக்க முடியாது, இந்த கிரிமினல் கேஸ்லேருந்து தப்பிக்க முடியாது. ப்ராபப்ளி கொஞ்சம் வந்து அந்த லெசர் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் கோர்ட்டில். அந்த மாதிரி ஆகிட்டு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கோர்ட்டில் கேஸ்லாம் நடந்துட்டு நேற்றைய தினம், அதாவது 4th நினைக்கிறேன், 4th ஜூன் வந்து, அதாவது 20 வீக்ஸ் ஜெயில் கொடுத்துருக்காங்க. கரெக்டு, 20 வீக்ஸு, 140 நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு 5 months வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய அவமானங்க. அதாவது இவர் இவ்வளவு பெரிய வேலையில் இருக்கார், மேனேஜராக இருக்கார், ஐடி கன்சல்டன்ட்டு, பேங்கிங். இவர் வந்து நிறையா படிச்சிருக்காரு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிச்சிருக்காரு, எஃப்சிஏன்னு சொல்லுவோம், அது படிச்சிருக்காரு. அதை தவிர ஐடி கோர்சஸ் எல்லாம் ஏதோ பண்ணியிருக்கு, எம்பிஏ எல்லாம் படிச்சிருக்காரு. எல்லாம் இன்டோரில் வந்து அங்கே நல்ல ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் படிச்சிருக்காரு இவர். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படியே ஆன்டி கிளைமேக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. இது வந்து யாருமே எதிர்பார்க்கல, அவரும் எதிர்பார்த்துருக்க மாட்டார். அதாவது அவர் என்ன நினச்சாருன்னா, சிங்கப்பூரில் எப்போவுமே ஒரு விஷயம் எல்லாரும் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. அதாவது நீங்கள் என்ன தான் பண்ணாலும் இவங்க வந்து செட்டில் பண்ணிவிடுவாங்க, நீங்கள் கேட்குற பணத்தை கொடுத்துருவாங்க, அந்த ஸ்கீம் படி நீங்கள் கிளைம் பண்ணிங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம நினைப்போம், ஐயோ இவ்வளோ சுலபமாக இருக்குது இது, நம்மளே எதுக்கு ஃபேக்காக அதாவது கிளைம் பண்ணக்கூடாது அப்படி. அதாவது சம்டைம்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்டிவிட்டி அண்ட் இன்சென்டிவ் கிராண்ட் அப்படி இப்படின்னு கொடுப்பாங்க. அதில் நிறையா ஃபேர்ம்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தா போதும், நாங்கள் இந்த மாதிரி கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணியிருக்கோம், மெக்கனைசேஷன் பண்ணியிருக்கோம், டிஜிட்டலைசேஷன் பண்ணியிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கனாக்க அதுக்கு என்ன கிராண்ட்டோ $17,000 $18,000 அந்த மாதிரி கொடுத்துருவாங்க கவர்மெண்ட்டில். ஆனால் பார்த்தீங்கன்னா மெதுவாக வந்து அவங்க ஒரு என்கொயரி பண்ணுவாங்க, பேக்ரவுண்டில் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. நம்ம ஏதாவது தப்பாக கிளைம் பண்ணியிருந்தோம் வச்சுங்களேன், மாட்டினோன்னா அவ்வளோதான், ஜெயில் தான். ஸோ அந்த மாதிரி இவரும் பார்த்துருக்காரு. எதுவும் கொடுத்த உடனே அவங்க 2 நாளில் கிளைமை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு தோணுனோடனே இவருக்கு வந்து சரி நம்ம ஃபோர்ஜ்டு இன்வாய்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு தோணிருக்கு இவருக்கு. ஆனால் அங்கே இருக்கிறவங்களும் ஸ்மார்ட்டு, அந்த ஏஐஏல இருக்கிற ஸ்டாஃபும் ஸ்மார்ட்டு. அவருக்கு ஏதோ சந்தேகம் வந்திருக்கு, மேபி சீரியல் நம்பர் வச்சு பார்த்தாரோ இல்லை என்ன எதுன்னு தெரில. ஏன்னா அந்த இதெல்லாம் மெடிசன், அந்த எந்த டாக்டர் அதெல்லாம் இருக்கும், எல்லாம் அவங்களுக்கு நிறையா இருக்குது. அதனால் இவருக்கு வந்து இப்போ பெருத்த அவமானங்க. ஐ திங்க் அக்டோபர் வாக்கில் இவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க வேலையை விட்டு. அப்புறம் டிசம்பர் வாக்கில் டிஸ்மிஸ்ஸே பண்ணிட்டாங்க. ஏன்னா இவருடைய சம்பளம் அட்லீஸ்ட் ஒரு $12,000 $15,000 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவருடைய ப்ரொஃபைல் பார்த்து 52 வயசாக இவருக்கு. இவருடைய எக்ஸ்பீரியன்ஸு, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், ஒராக்கிலெலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு, அதுமாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனால் வந்து இவருடைய ப்ரொஃபைல் அண்ட் பேக்ரவுண்ட்லாம் பார்த்தா நல்ல சம்பளம் இருக்குன்னு தான் தோணுது. இவ்வளோ சம்பளம் சம்பாதிக்கிறவர் எதுக்காக ஒரு சின்ன தொகைக்காக இந்த மாதிரி பண்ணாருன்னு தெரில. இது புரிஞ்சிக்கவே முடியலங்க, யாராலையும் இது புரிஞ்சிக்க முடியல. இப்போ எப்படி அவர் வெளியில் தலை காட்டுவார்? இது இந்தியாவில் இருக்கிற நியூஸ் பேப்பர் எல்லாம் நியூஸாக வந்துருச்சு. அவர் பேர் போட்டு ஃபோட்டோ போட்டு அவர் என்ன பண்ணார், மொத்தமாக எவ்வளோ ஏமாற்றினார், எப்படி ஃபோர்ஜரி பண்ணார் இன்வாய்ஸை, இதெல்லாம் எல்லா வாரியாக போட்டாங்க.
இது அவங்க மனைவிக்கும் ரொம்ப அவமானமாக இருக்கும், அவங்க பெற்றோருக்கும் அவமானமாக இருக்கும், அவங்களோட உறவினர்கள் எல்லாருக்குமே வந்து கேட்குறதுக்கு ரொம்ப ஒரு கேவலமாக இருக்கும். இவருக்கு எப்படி தான் அந்த மாதிரி மூளை போச்சுன்னு தெரியல அந்த டயத்தில். ஸோ இவருடைய லாயர் வந்து இவர் சார்பாக கோர்ட்டில் வந்து வாதாடி இருக்கார். அவர் என்ன சொன்னார்னா, என்னுடைய கிளையண்ட்டுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவருக்கு வந்து மைண்டு சரியில்லை, கொஞ்சம் டிப்ரெசிவ் மூடில் இருந்திருக்காரு, அதாவது டிப்ரெசிவ் டிஸார்டர் அப்படின்னு ஏதோ இந்த வார்த்தைகள்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணாங்க டிஃபென்ஸ் லாயர்ஸு. அதே மாதிரி அவருடைய மகனுக்கும் இந்த திரு ரவி பூத்ரா இருக்கார் இல்லையா, அவருடைய மகன் வந்து ஏதோ இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறாராம், நேஷ்னல் என்டியூவில் இதில் படிக்கிறாராம். அப்போ வந்து இந்த கோவிட் டைம் வந்தது. ஏன்னா 2017 இருக்கார் இல்லையா, 19, 20 அப்படிலாம் கோவிட் டைம். ஸோ அந்த கோவிட் டயத்தில் அவர் வீட்டிலேயே இருந்ததுனால, அதான் அவருடைய மகன் வீட்டிலேயே இருந்ததுனால அவருக்கு வந்து ரொம்ப மைண்டு வந்து ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடுச்சு, ஒரு மாதிரி கெட்டு போச்சு, டிப்ரெஷன் வந்துடுச்சு அவருக்கும் அப்படி இப்படின்னு. அதாவது கோவிட் டயத்தில் எல்லாருமே வீட்டில் தாங்க இருக்கணும், யாருமே வெளியே போக முடியாது. போனால் போலீஸ் வேன் வந்துடும், வந்து ஃப்ரீ லிஃப்ட் கொடுத்துருவாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அதனால் இவர் வந்து கோவிட்னால நாங்கள் வெளியே போக முடியல, எங்களுக்கு வீட்டிலே அடைஞ்சு கிடந்தனால மனசு வந்து இதுவாகிடுச்சு, இதெல்லாம் சொல்கிறது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஆனால் பாவம் டிஃபென்ஸ் லாயர் வந்து வேறு வழி இல்லை, அவர் ஏதாவது போட்டு தான் ஆனோம். ஸோ என்னதான் இருந்தாலும் வந்து இவருக்கு இந்த பனிஷ்மெண்ட்டுங்கிறத கண்டிப்பாக கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து அநேகமாக இவர் இபியில் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ ஜெயிலில் போனார்னா ஒரு 5 மாதம் 4.25 மாதம் சம்திங் இருக்குது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, ஜெயிலில் போனாக்கன்னா அந்த ஜெயில் உணவு தான் கொடுப்பாங்க, அப்புறம் அங்கே ஃப்ரீ அகாமடேஷன் கொடுத்துருவாங்க, மேபி 2 in a room கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. அப்புறம் அவங்களே ட்ரெஸ்ஸும் கொடுத்துருவாங்க, அப்புறம் அவங்களே இந்த மெடிக்கல் இதுவும் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே ஜெயில் டாக்டர்ஸ் இருப்பார், அவர் வந்து இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் வசதியும் செஞ்சு கொடுப்பாரு. இந்த ப்ரிசன்ட் டைம் முடிஞ்ச உடனே ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுத்துருவாங்க, அதாவது சாங்கி ப்ரிசன் டு சாங்கி ஏர்போர்ட். அவர் ரிலீஸ் பண்ணி உள்ளாரவே விடமாட்டாங்க, நேராக ஏர்போர்ட்டு கொண்டு போய் வண்டி ஏற்றி விட்ருவாங்க. இவர் தான் டிக்கெட்டு காசெல்லாம் இவர் தான் கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு மன்னிக்க முடியாத குற்றங்க இவர் பண்ணது. ஒரு சில்லற காசுக்காக இந்த மாதிரி போகிறது வந்து இப்போ ஒரு ஃப்யூச்சரே போச்சு. சிங்கப்பூருக்கு டெஃபினட்டாக வர முடியாது, சிங்கப்பூருக்கு டெஃபினட்டாக பேன் பண்ணிவிடுவான், ஏன்னா கன்விக்டட் கிரிமினல் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுறாரு. அதே மாதிரி அவர் வந்து மற்ற பெரிய கம்பெனிஸ்க்கு திருப்பி அப்ளை பண்ணார்னா அவங்க வந்து பேக்ரவுண்டெலாம் செக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த நியூஸ் வந்து நிறைய இடத்துல பரவி இருக்கும், அவங்க இதை போட்டாங்கன்னா அந்த இன்டர்நெட்டில் இதில் கூகுளில் வந்துடும், இந்த மாதிரி ரவி புத்ரா கன்விக்டட் ஃபார் ஃபால்சிஃபையிங் இன்வாய்ஸ் அப்படி இப்படின்லாம் வந்துடும். ஸோ அவங்களும் வேலை கொடுப்பாங்களாங்கிறது சந்தேகம். அதனால் இவர் திருப்பியும் பேக் டு இன்டோர் தான் போகணும், அங்கே போயிட்டு ஏதாவது சிறிய அளவில் ஏதாவது வியாபாரம் பண்ணி பழச்சிக்க வேண்டியதுதான். அதனால இந்த சபலத்துக்கு இடமே கொடுக்கக்கூடாது என்றைக்குமே. அதுவும் நீங்கள் கை நிறையா சம்பாதிக்கும் போது உங்களுக்கு என்ன ஒரு 1000 2000 ஏர்ன் பண்ணுறதுல என்ன ஒரு த்ரில் இருக்குதுன்னு தெரியல. இதனுடைய ரிஸ்க்கும் இவர் வந்து ரியலைஸ் பண்ண மாதிரி தெரியல, கடந்து போயிடலாம் யாருக்கும் தெரியாது அப்படின்னு தான் நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப தவறுங்க, குறிப்பாக சிங்கப்பூரில். அதான் நம்ம சொல்ல விரும்புகிறோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.